இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் முருகன். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அரக்காசனல்லி குக்கிராமத்தைச் சேர்ந்த எனக்கு இந்த ஒரு சாட்சியில், உண்மையான சம்பவம் நடந்த சாட்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் மிகுந்த வாஞ்சையோடு இருக்கிறேன். என்னுடைய தாத்தாவிற்கு 2 மனைவிமார்கள். முதல் மனைவிக்கு என்னுடைய அப்பா ராமசாமி மட்டும். 2வது மனைவிமார்களுக்கு 4 பசங்க. இதை சொத்து தகராறு காரணமாக என் அப்பா கொலை செய்யப்படுகிறார். அப்பா கொலை செய்யும் பொழுது எனக்கு 10 வயது. 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அப்பொழுது என் தாயார் குழந்தையிலேயே எப்படியும் பொன் குழந்தை தான் பிறக்கும். என்னுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர். மூத்த 2 அக்காமார்களை தாய் மாமாருக்கே திருமணம் செய்து வைத்துட்டார் எங்கள் அப்பா. பிறகு என்னுடைய அக்கா 2 பேர், அண்ணன் 2 பேர், நான் 2 அண்ணன் ஒருத்தன், நான் மொத்தம் 4 பேர். இந்த கடைசி குழந்தையும் எங்கள் அம்மா நினச்சது பார்த்தீங்கன்னா, நானும் பொன் பிள்ளை தான் பிறப்பாங்க, எப்படியாவது அந்த குழந்தைய கருவிலையும் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு எங்கள் அம்மா வெள்ளத்தை கரைச்சி குடிப்பாங்க. எப்படியாவது அந்த கருவிலையே அழிச்சிட்டோம், இருக்கிற 6 பிள்ளைங்களை இதோட பொன் பிள்ளைய பிறந்துச்சினாலும் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கணும்னு நினச்சாங்க. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், உன் தாயின் கருவறையில் இருக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக என்னை இந்த நாள் ஜீவனோடு காத்திருக்கிறார். மேலும் என்னுடைய தாத்தா 2 சம்சாரத்தின் வழியாக சொத்து தகராறு காரணமாக எங்கள் அப்பா கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலை வழக்கில் 10 வயது இருக்கும்போது எனக்கு 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அப்பொழுது என்னுடைய அண்ணன் அம்மா அவர்கள் ரொம்ப வறுமை, ஒரு போட்டுக்குள்ள துணி கூட கிடையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, வீடு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது. எங்கள் சித்தப்பாவங்கெல்லாம் துரத்தி விட்டாங்க. எங்களை வீடு நிலமெல்லாம் பிடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எப்படியாவது படிக்கணுமே. நான் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு கிடையாது, படிக்க வைக்க மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம். நாங்கள் ஒரு மிகவும் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, பக்தி வைராகியமாக இந்து கடவுளை வழிபடுவோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் மாந்திரிகம் செய்வன என்று சொல்லி வைக்குவாங்க, இன்னொரு பக்கம் எங்கள் அக்கா வழியாக அதை எடுக்குவாங்க. இப்படியே நீண்ட நாட்களாக எங்கள் அப்பாவுக்கு இதாகும் போது மணலில் பாதிக்கப்பட்டது போல் அடிக்கடிக்கு தண்ணி அடிச்சுட்டு குடும்பமெல்லாம் அடித்து சித்திரவதைப்படுத்துவார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து. அப்படியெல்லாம் வாழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களை நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டார். ஓடி ஓடி மறைஞ்சிக்கிட்டா தான் உண்டு, இல்லைன்னா கல்லில் எடுத்து அடிப்பார், ரொம்ப துன்புறுத்துவார். ஏன்னா அந்த செய்வனை மாந்திரிகம் அப்படியாக வேலை செய்யும். ஒரு காலகட்டத்தில் அப்பாவை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு உடனே எங்கள் நிலமெல்லாம் அபகரிச்சுட்டு வீடு எல்லாம் அபகரிச்சுட்டு துரத்தி விட்டுறாங்க. இப்போ எப்படியாவது நம்ம படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற ஒரு தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய அண்ணன்கிட்ட போய் கேட்குறேன், என்ன அது ஏதோ அநாதர் ஆசிரமத்தில் என்னை படிக்க வச்சு என்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுங்க, நான் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அண்ணன் இப்போல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத, என்னால் குடும்பத்தை நடத்துகிறதா உன்னை படிக்க வைக்கிறதா, அதனாலும் படிப்பெல்லாம் விட்டுட்டு இது இருக்கிற வேலையை பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லுவார். என் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போது என்னை ஏதாவது ஒரு அநாதர் ஆசிரமத்தில், ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில், ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க, நான் படிச்சுக்கிறேன், உங்களுடைய எந்த செலவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ பெரும்பாலை அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து விட்டாங்க. அப்போ 5 ஆண்டு
மாணவர் விடுதியில் தங்கி படிச்சிருந்தேன். அங்கே படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அவ்வளோ ஒரு போராட்டம். எப்படியாவது நம்ம நிலத்தை ஓட்டணும், நம்ம நிலத்தில் ஒரு வீடு கட்டணும், நம்ம அந்த இடத்துல வாழணும், நம்ம அக்கா அண்ணன் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியமாக இருப்பேன். அப்போது 10வது படித்து முடித்த உடனே கோடை விடுமுறை விடுறாங்க. எங்கள் தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருந்த இடம், நெல் கரும்பு வாழை போட்டு செழிப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு 4-5 வருடமாக ஓட்டாத விட்டனால அப்படியே வனாந்தரமாக மாறிடுச்சு. வேலை மரமெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கும், அதெல்லாம் வெட்டி நெருப்பு வச்சு எரிச்சிட்டு உழவு ஓட்டினா எங்கள் தாத்தா விட மாட்டேன்றாரு. அப்போது நாங்கள் தாத்தா கிட்ட கேட்குறேன், தாத்தா எங்கள் அப்பாவும் உனக்கு தானே பிறந்தாங்க, ஏன் அவங்கள மட்டும் நல்லா பார்த்துக்கிறீங்க, எங்கள் அப்பாவை துரத்துறீங்க, நாங்கள் அப்பா உனக்கு தானே பிறந்தாரு அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கிட்ட கேட்கும்போது ஒத்துக்கலை. அப்புறம் பஞ்சாயத்து பண்ணோம். பஞ்சாயத்தில் தான் தீர்மானம் பண்ணி சரி உங்கள் நிலத்தை நீங்கள் ஓட்டிக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு 10 வருஷம் நல்லா விளைச்சி நல்லா விவசாயம் பண்ணி குடும்பத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணி வளர்ந்தோம். 2 அக்காமார்களுக்கு திருமணம் பண்ணி வச்சோம். பிறகு அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது இன்னொரு கொலை நடக்குது. அந்த கொலை வழக்கில் என்னையும் ஜோடிக்கப்படுறேன். 4 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதில் என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துடுறாங்க. நான் அப்போ இந்த வழக்கில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாலை பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். சின்னம்பள்ளி கிராமத்தில் தங்கி அந்த சாலை பணியாளர் வேலையில் செய்துட்டு வர்றேன். அப்போது பொய்யான ஒரு கொலை வழக்கில் நானும் கூட இருந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி உள்ளே தள்ளுறாங்க. இந்த வழக்கில் சேர்க்கப்படுவதற்கு முன்பு நல்ல சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். 10 வருடம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் வீடு எல்லாமே கட்டிட்டு நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வளரும் பொழுது எனக்கு சாலை பணியாளர் என்ற தமிழ்நாடு 10,000 சாலை பணியாளர் நியமிக்கப்படுறாங்க. அதில் நானும் ஒருவனாக அந்த சாலை பணியாளர்கள் சேர்க்கப்படுகிறேன். சேர்க்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை. சரி நம்ம உள்ளூரில் இருந்தால் ஏதாவது ஒரு வம்படியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம கேஸில் சேர்த்து விட்ருவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏன்னா அரசு வேலை. எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாருமே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்பள்ளி ஒன்று கிராமத்தில் போய் ஃபேமிலியோடு தங்கியிருக்கிறோம். தங்கிட்டு அங்கேயே பணி புரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் நாட்கள் நல்லா போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்னுடைய தாத்தாவினுடைய இளைய பிள்ளைகள் ஒருத்தர் கோவிந்தன் நண்பரை சொந்தத்து பிரச்சனையில் கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை வழக்கில் நானும் கூட இருந்ததாக பொய் சாட்சி சொல்லி ஜோடித்து இந்த வழக்கில் என்னையும் சேர்த்துடுறாங்க. சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்லேயே என்னுடைய வேலை சாலை பணியில் வேலை பறி போயிடுது, வேலை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ரொம்ப வறுமை. ஏன்னா வீடு ஒரு பக்கம் கட்டிட்டேன், கல்யாணம் ஒரு பக்கம், திருமணம் ஆயிடுச்சு ஒரு பக்கம், இன்னும் நல்ல ஒரு பொசிஷனில் வளரும் போது கடன் ஒரு 2 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. அந்த கடனெல்லாம் கட்டி முடிக்கணுமே அப்படின்ட்டு ஐஸ் வியாபாரம் பண்ணுறேன். ஐஸ் வியாபாரம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு நல்ல வியாபாரத்தில் கடனெல்லாம் கட்டி முடிச்சிடுறேன். அப்போ நான் சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக சிறைக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு நண்பர் வழியாக ஒரு பாடல் எனக்கு ஒரு பாடல் பாடி கற்றுக்கிட்டேன். அந்த பாடலை பாடி காட்டுற கேளுங்க. அப்பொழுது பாடின பாடல்.